இஸ்லாம்ல எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, இஸ்லாம்ல 3 புஸ்தகம் உண்டு, ஒண்ணு கிடையாது. குரான் அப்படிங்கிற புஸ்தகம் உண்டு, அது வந்து அல்லாஹ் கொடுத்தார நம்புவாங்க முகமது நபிக்கு. ஹதீஸ் புஸ்தகம் உண்டு, அது முகமது நபி என்ன செஞ்சாரு என்ன சொன்னாருங்கிற விஷயம் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க எழுதியிருப்பாங்க. அப்புறம் சீரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முகமது நபியோட வாழ்க்கை வரலாறு. இந்த 3 புஸ்தகம் தான் இஸ்லாம். குரான் வெறும் 18% தான் இஸ்லாம்ல, வெறும் 18% தான் இஸ்லாம்ல குரான் என்பது. நீங்க இஸ்லாம் முழுவதும் தெரிஞ்சுக்கணும் என்றால் உங்களுக்கு ஹதீஸ் தெரிஞ்சாக வேண்டும், சீரா தெரிஞ்சாக வேண்டும். நான் ஏன் இந்த விஷயம் சொல்ல வரேன் பாத்தீங்கன்னா, இவர் வந்து கடவுள் அன்பானவர்ங்கிற விஷயம் சொல்றாங்க என் மனசுல புரிஞ்சுக்கிட்டு. நான் என் வாழ்க்கையில நான் வந்த மார்க்கத்துல நான் படித்த புஸ்தகங்களில இறைவன் அன்பானவர்ங்கிற விஷயம் நான் படிச்சதே கிடையாது. அல்லாஹ் அன்பானவர் எதுலையுமே கிடையாது. மிக மிக அதிகமான வார்த்தை என்ன சொல்லப்படும்